நாட்டுக்கோழி வளர்க்கலாமா பண்ணை கோழி வளர்க்கலாமா சீரிஸ் பார்ட் 2. போன வீடியோல கறிக்கு எந்த கோழி வளர்க்கலாம், முட்டைக்கு எந்த கோழி வளர்க்கலாம், இல்ல எது லாபம், யாருக்கு எது செட் ஆகுங்கிறத டீட்டெயிலா சொல்லியிருக்கோம். பார்க்காதவங்க கீழே இருக்க லிங்கை தொட்டு பார்த்துக்கிடுங்க. அதோட கண்டினியூட்டியா இந்த வீடியோல கோழி குஞ்சு உற்பத்திக்கு நாட்டுக்கோழி லாபமா பண்ணை கோழி லாபமா எது சிறந்ததா இருக்குங்கிறத பார்க்க போறோம். புதுசா பண்ண ஆரம்பிச்சு குஞ்சு உற்பத்திக்கு வரவங்க நாட்டுக்கோழியவே சூஸ் பண்ணுங்க. நீங்க கரெக்டான பிரீடை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ்ல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா இன்னைக்கு நாட்டுக்கோழி குஞ்சுக்கு அவ்வளவு தேவை இருக்குது. உங்களால ஓன் மார்க்கெட்டிங் கண்டிப்பா பண்ண முடியும். ஏன்னா இன்னைக்கு சோஷியல் மீடியா நமக்கு அவ்வளவு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. இதுல சிறுவடையா இருந்தாலும் சரி பெருவடையா இருந்தாலும் சரி ஒரிஜினல் பிரீடை சூஸ் பண்றத மட்டும் கவனமா இருங்க. இதே கமர்ஷியல் பிரீடை சூஸ் பண்றவங்க அதுல ப்ரொடக்ஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 100 சோனாலி வச்சிருந்தீங்கன்னா மாசம் 1500 சிக்க தாராளமா ப்ரொடியூஸ் பண்ணிடலாம். இதை ரெகுலரா மார்க்கெட்டிங் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஆல்ரெடி மாஸ் ஸ்கேல்ல பண்றவங்க கூட நம்ம காம்படிட் பண்ற மாதிரி இருக்கும். புது பண்ணையாளரா கோழி குஞ்சு உற்பத்திக்கு வர்றவங்க நாட்டுக்கோழியவே சூஸ் பண்ணுங்க. சிறுவடையா இருந்தாலும் சரி பெருவடையா இருந்தாலும் சரி ஒரிஜினல் பிரீடை சூஸ் பண்ணுங்க. அதுக்கான மார்க்கெட்டிங் எப்பவுமே இருக்கும். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.